செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். ஈரான் யுத்தம் என்பது உக்கிரமடைந்திருக்கின்றது. ஈரான் யுத்த களமுனையில் பல முன்னணி தலைவர்கள் என்பதை விட ஒரு முக்கிய தலைவர்கள் அல்லது முக்கிய இராணுவ தளபதிகள் என்று பலரையும் வகை தொகையின்றி இழந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய அதி உச்ச தலைவராக இருந்த அயத்துல்லா அல் கமேனியினுடைய இறப்பின் பின்னர் இப்போது அலி லாரியானியினுடைய இழப்பு வரை, அதாவது அவர்களுடைய தேசிய பாதுகாப்பினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளியாக இருந்த அலி யாரியானி, அதன் பின்னர் அங்கிருந்த புலனாய்வு கட்டமைப்பின் தலைவர்கள் என்று அனைவரும் வரிசையாக இழந்து வருகின்றனர். ஆனால் இன்னும் ஒரு விடயம் அங்கு சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு சில முக்கியமான புள்ளிகள் இருக்கின்றது. இப்போது உள்துறை அமைச்சரையும் அவர்கள் படுகொலை செய்திருக்கின்றனர். இன்னும் ஒரு சிலருடைய பெயர்கள் தான் மிஞ்சி இருக்கின்றது. அவையும் இன்னும் ஒரு சில நாட்களில் நிறைவடைந்து விடும் என்று இஸ்ரேல் தரப்பினுடைய உளவு பிரிவின் தகவலாக இருக்கின்றது. இது ஒரு புறம் இருக்க, இவற்றுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? ஈழத்தமிழர்கள் இந்த விவகாரங்களோடு எப்படி ஒன்றித்து போக போகிறார்கள், அல்லது இதுக்கும் அதற்கும் தொடர்பில்லை, அது பெரிய விடயம், இது சிறிய விடயமா என்றெல்லாம் பார்க்கப்படுகிறது. இல்லை, இரண்டு விடயங்களில் ஒரு இடத்தில் சற்று மாறுபாடு வருகின்றது. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களுக்கு ராஜபக்ச அரசு செய்தது இன அழிப்பு. ராஜபக்ச அரசு சர்வதேச அரசுகளின் அனுசரணையோடு இலங்கையில் நடத்தியது ஒரு இனப்படுகொலை. ஆனால் ஈரான் மீது இடம்பெறுவது இனப்படுகொலை அல்ல. அங்கு இடம்பெறுவது ஆட்சி மாற்றத்துக்கான யுத்தம். குறிப்பாக இஸ்ரேல் கனரக தாக்குதல்களை நடத்துகின்ற போது அமெரிக்கா அதனை பெரிய அளவில் ரசிக்கவில்லை. காரணம், அங்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் வந்தால் கூட அந்த ஆட்சி மாற்றத்தில் அமெரிக்க எதிர்ப்பு நிலை அந்த மக்களிடம் வந்துவிடக்கூடாது என்பது அமெரிக்காவின் நிலைப்பாடாக இருக்கின்றது. ஆனால் அங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், அதாவது புரட்சிகர இராணுவம் என்பது ஈரானை பொறுத்தவரையில் இப்போது வரைக்கும் வீரியத்தோடு தான் இருக்கின்றார். அதில் மாற்றமில்லை. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தரப்பிலே அவர்கள் எந்த ஒரு விட்டுக் கொடுப்புகளும் தயாரில்லை என்று கூறுகின்றார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரையில் அமெரிக்கா வைக்கக்கூடிய மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், ஈரான் ராணுவம், குறிப்பாக புரட்சிகர காவல்படை அல்லது புரட்சிகர ராணுவம், போலீசார் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு உடனடியாக சரணடைய வேண்டும் என்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் எச்சரிக்கை, அது ஒரு வேண்டுகோளும் அல்ல, கோரிக்கையும் அல்ல, எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். இது குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பிடுகையில், அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஈரான் நாட்டு தலைவர்கள் 48 பேர் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். ஈரானுடன் பேச்சுவார்த்தைக்கு தயார். ஈரான் ராணுவம், புரட்சிகர காவல்படை நாம் கூறியதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி இல்லை என்றால் மரணத்தை எதிர்கொள்ள நேரிடும். ஒட்டுமொத்த ஈரானில் இருக்கக்கூடிய ஆயுதம் தாங்கியவர்கள் அனைவரும் படுகொலை செய்யப்படுவார்கள் என்று கூறப்படுகிறது. இது எப்படி ஈழத்தமிழர்களோடும் புலிகள் அமைப்புகளோடும் தொடர்பாகிறது என்று பலரும் சிந்தித்திருப்பீர்கள். இருந்தாலும் எங்களுடைய ஊடக பார்வையும் உங்களிடம் கூறுகின்றோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறிய அந்த வசனம், விடுதலை புலிகள் ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைதலுக்கு செல்லுங்கள், வெள்ளைக்கொடியுடன் சரணடைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். அதற்கு முன்னதாக சமாதானம் பேசிக்கொண்டிருந்த போது, அதற்கு நல்ல சாட்சியாக இருக்கக்கூடியவர் நாடாளுமன்ற கண்சாட்டுகளிலும் கூட அது இருக்கின்றது. விடுதலை புலிகளின் அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் அவர்கள் சமாதானம் பேசிக் கொண்டிருந்த போதே படுகொலை செய்யப்பட்டார். சமாதானம் பேசிக் கொண்டிருந்த போது, அதாவது ஜெனீவாவில் சமாதான பேச்சுவார்த்தைக்கான கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது, ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் பேச்சுக்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது ஈரானுடைய அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் கமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் குடும்பத்துடன். அதுபோன்று மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளோடு தமிழ் மக்கள் சார்பில் புலிகள் பேச்சுக்களிலே பங்கு பெற்றி கொண்டிருந்த போது சமாதானத்துக்கு பொறுப்பான சமாதான விடயங்களை கையாண்டு கொண்டிருந்த அரசியல் துறை பொறுப்பாளர் சுப தமிழ்ச்செல்வன் மீது விமான குண்டு வீச்சு நடத்தியது கிளிநொச்சி நகர் பகுதியில். அதே போன்றுதான் இங்கும் இடம்பெற்றது. இரண்டாவது சம்பவம், யுத்தம் உக்கிரமடைகிறது. யுத்த கால பகுதியிலே விடுதலை புலிகள் தரப்பிலே கூறப்படுகிறது, கிளிநொச்சி படையினர் வசம் செல்கின்றது. படையினர் வசம் சென்ற போது இது ஒரு தந்திரோபாயமான பின்வாங்கல் என்று கூறப்படுகிறது. அந்த தந்திரோபாயமான பின்வாங்கல் பின்னகருகின்றது. இராணுவ பேச்சாளர் இளந்திரையன் அவர்கள் சர்வதேச ஊடகமான பிபிசிக்கு வழங்கிய செவியில் இது எங்களுடைய தந்திரோபாயமான பின்வாங்கல் என்கின்றார். ஈரானை பொறுத்தவரையில் ஈரானில் தொடர்ச்சியாக தாக்குதல்களால் பல முன்னணி தலைவர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள். அங்கு கூறப்படுகிறது, அடுத்த கட்டங்களுக்கான தயார்படுத்தலை அயத்துல்லா அல் கமேனி உயர்பீட தலைவர் தயார் செய்து வைத்திருக்கின்றார். யாரை இழந்தாலும் இந்த போராட்டம் நகரும் என்று கூறப்படுகிறது. புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதியிலே ஒரு ஊடறுப்பு தாக்குதலை மேற்கொள்ள முற்பட்ட போது ஒரு முற்றுகை தாக்குதல் ஒன்றை இராணுவம் நடத்தி அதில் பல ரசாயன தாக்குதலை நடத்திய போது பல முக்கிய தளபதிகள் அங்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். படுகொலை செய்யப்பட்டு பலர் அங்கு தங்களுடைய அவயங்களை இழந்த போது
புலிகள் தரப்பில் கூறப்பட்டது இன்னும் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் இந்த தாக்குதலை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்வார்கள் என்று இன்னும் ஒரு பின்வாங்கல் நடக்கின்றது. ஈரானை பொறுத்தவரையில் எத்தனை பேர் இப்போது அலி லாரியானி படுகொலை செய்யப்பட்டாலும் அவருடைய படுகொலையின் பின்னும் ஈரான் என்றும் துணிவோடு இருக்கின்றது. ஆனால் ஈரானின் நிலப்பரப்பு பெரிது, ஈரானில் இருக்கக்கூடிய படைபலம் பெரிது. புலிகள் கட்டமைப்பு, அதாவது தமிழர்களுடைய நிலப்பரப்புகள் அல்லது தமிழர்களுடைய தொகைகளோடு ஒப்பிடுகையில் ஈரானை ஒப்பிட முடியாது. ஆனால் சமகாலத்தில் இடம்பெற்ற 2 விடயங்கள் ஒப்பிட்டு ரீதியில் பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. இந்த புலிகள் மீதான யுத்தத்தையும் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்துதான் நடத்தியது. ஆனால் அதன் பெயர் இந்தியா என்று கூறப்பட்டது. இந்த யுத்தத்தை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்துகிறது. ஈழத்தமிழர்களின் பரிதாப நிலை என்னவென்று சொன்னால், ஈழத்தமிழர்களை அமெரிக்க சார்பு நாடுகளும் அளித்தன, அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளும் அளித்தன. குறிப்பாக அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் என்று பார்க்கின்ற போது ரஷ்யா, சீனா, அதே போன்று ஈரான், வடகொரியா போன்ற நாடுகளும் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக களத்தில் நின்றார்கள். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் வடகொரியா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் மறைமுகமாக இன்று வரைக்கும் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஈரானை ஒரு துளியளவும் எதிர்க்கவில்லை. ஈழத்தமிழர்கள் ஒட்டுமொத்தத்தில் உலகத்தால் இனப்படுகொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் ஈரான் இனப்படுகொலை என்கின்ற அந்த கட்டத்தில் இல்லை. அது முதலாவது செய்தி. இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இப்போது இடம்பெறுகிற யுத்தத்தில் ஈரானை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாவற்றையும் இழக்கவில்லை, எங்களிடம் பலம் இருக்கிறது என்றுதான் நாங்கள் முள்ளிவாய்க்கால் வரை நகர்த்தி சென்றது அமெரிக்காவும் இந்தியாவும். ஏன் அமெரிக்காவும் இந்தியாவும் என்று கூறுகிறேன், அல்லது ஏன் இதற்குள் நீங்கள் அமெரிக்காவை இழுக்கின்றீர்கள்? இந்த யுத்தத்தை செய்தது ராஜபக்ச இந்தியாவோடு இணைந்துதானே. இந்தியா இந்த யுத்தத்தை செய்ததன் பின்னணியில் இருந்தது என்று ராஜபக்சவை வெளிப்படையாக கூறியிருக்கிறார், சரத் பொன்சேகா கூறியிருக்கிறார். ஏன் அமெரிக்காவை அழைத்து வருகிறார்கள் என்ற போது, இரட்டை கோபுர தாக்குதலின் பின்னர் அமெரிக்கா பட்டியலிட்ட தடை செய்யப்பட்ட பட்டியலில் புலிகள் அமைப்பையும் இணைக்கின்றது. அதன் பின்னர் ஆசிய பிராந்தியத்தில் தான் நிலைக்க வேண்டும், ஆசிய பிராந்தியத்தில் எதிர்காலத்தில் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு புலிகள் அமைப்பு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருந்துவிடக் கூடாது. இவர்கள் நாடுகளை கையாளுகின்ற விடயத்திலே நாடுகளுக்குள் இன்னும் ஒரு நாடு உபநாடு உருவாகி அது ஒரு பலமான கட்டமைப்பாக இருந்தால் தன்னுடைய நடவடிக்கைகளுக்கு ஆபத்தாக வந்துவிடும் என்ற உணர்ந்த அமெரிக்கா அன்று இந்தியாவோடு இணைந்து இந்தியாவுக்கு இருந்த புலிகள் மீதான வெறுப்பையும் சாதகமாக பயன்படுத்தி புலிகளை அழித்தொழித்தது. உங்களுக்கு தெரியும், இந்திரா காந்தி விவகாரமும் உங்களுக்கு தெரியும். இந்திரா காந்தி விவகாரத்திலே இந்திரா காந்தியை எவ்வாறு சீக்கியர்களை வைத்து படுகொலை செய்தாலும் அதன் பின்னணியில் இருந்த அரசியலையும் யாரும் மறந்துவிட முடியாது. அதற்கு உளவு பார்த்தார்கள் என்று பிரித்தானியாவின் உளவு அமைப்புகள் மீது கூட இன்று வரையும் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட முடியாமல் இருக்கின்றது. ஆனால் இந்த விவகாரத்திலே சமாதான பேச்சு காலத்திலே விடுதலை புலிகளுக்கு சார்பான பல கப்பல்கள் ஆசிய கடற்பரப்பில் இந்திய பெருங்கடப்பில் வருகின்ற போது காட்டி கொடுக்கப்பட்டு இலங்கை அரசால் பிடிக்கப்பட்டது, சில கப்பல்கள் இந்திய அரசால் பிடித்து கொடுக்கப்பட்டது. இதன் பின்னணியிலும் அமெரிக்கா இருந்தது. இந்த யுத்தத்தை பொறுத்தவரையிலும் புலிகள் அமைப்பு பிரதானமான 3 கட்டமைப்புகள், தரைப்படை, கடற்படை மற்றும் காவல் படையோடு மிகவும் பலமாக இருந்தவர்கள். அதன் பின்னர் அவர்கள் வான்படையை உருவாக்கிய பின்னர் இவர்கள் இனி இந்த ஆசிய பிராந்தியத்திலே இவர்களை அனுமதித்தால் அது ஒரு ஆபத்தான கட்டத்தை அடைந்துவிடும், எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக வந்துவிடும் என்பதை இந்தியா உணர்வதற்கு முன்னர் அமெரிக்கா இதனை ஊகித்துக் கொண்டது. ஏனைய நாடுகள் விட்டுக் கொடுப்புகளுக்கு தயார் இல்லை. இனத்துக்காக இருக்கக்கூடிய எவர் மீதும் அமெரிக்கா எந்த ஒரு விதத்திலும் தன்னை ஈடுபாட்டோடு காட்டிக்கொள்ளாது. அந்த வகையில் புலிகள் அமைப்பை பொறுத்தவரையில் அவர்கள் மக்களுக்காகவே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தார்கள். மக்களுக்காக பயணிக்கின்றவர்களை நாங்கள் ஒரு கட்டத்திலே எங்களை கையகப்படுத்த முடியாமல் இருக்கிறது என்பதை உணர்ந்த அமெரிக்கா இந்த விடயத்தை மிகவும் கச்சிதமாக காய் நகர்த்தி இந்த இடத்திலே தங்களுடைய தேவைகளை முழுமையாக ஒரு சரணடைதலோடு முடிக்கின்றது. இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு இடம்பெற்றது இன அழிப்பு, ஈரானில் இடம்பெறுவது ஆட்சி மாற்றம். ஆட்சி மாற்றம் அங்கு இங்கு இன அழிப்பு, இரண்டையும் செய்வதன் பின்னணியில் 2 பிரதானமான நாடுகள் தான் முன்னிலை வகித்தன. அன்று அமெரிக்க எதிர்ப்பு நாடுகளும் அமெரிக்க சார்பு நாடுகளும் எங்களுக்கு எதிராக நின்றன ஈழத்தமிழர்களுக்கு. இன்று ஈரான் களமுனையில் அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் ஈரானுக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. சரணடைதல் சாத்தியமா? பலமாக இருந்த ஒரு அமைப்பை பலவீனப்படுத்துவதில் அமெரிக்காவினுடைய சிஏஏ மற்றும் இஸ்ரேலினுடைய மொசாட் அமைப்புகள் மிகவும் கைதேர்ந்தவர்கள். அவர்களுக்கு நிகர் ஆறுமில்லை. அதற்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய ட்ரோ அமைப்பும் இதற்கும் எந்த வகையிலும் சளைத்தவர்கள் இல்லை. அன்று மக்கள் மத்தியில், இப்போது ஈரானை பொறுத்தவரையில் மக்கள் இலக்குகள் மீது தாக்குதல் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
மக்கள் இலக்குகள் என்று கூறுகின்ற போது வைத்தியசாலைகள், பாடசாலைகள் என்று நேற்று நள்ளிரவு வேளையிலே வைத்தியசாலைகளினுடைய வாகனங்கள் கூட தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றன ஈரான் பகுதிகளில். இந்த காலப்பகுதியிலே ஒரு கட்டத்திலே மக்கள் அவர்களுக்கு எதிராக கிளந்தெழுவார்கள். இப்போதும் எம்மவர்கள் பலர் கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. நாங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வருவதில் ராணுவத்தினர் எங்களுக்கு உதவி செய்தார்கள், ராணுவம் எங்களை பார்த்து கொண்டது என்றெல்லாம் கூறுவார்கள். இந்த ஒரு மனநிலையை அது ராணுவமும் மக்களும் எடுப்பதில்லை. இதனை எடுக்கின்ற போக்கு மேற்குலகிடம் இருக்கின்றது. புலிகளை பொறுத்தவரையிலும் அந்த ஒரு மனநிலையை உருவாக்கினார்கள். அதாவது நிலப்பரப்புகள் சுருங்க செய்யப்பட்டது, தாக்குதல்கள் வீரியப்படுத்தப்பட்டன, பொதுமக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதிகளில் தாக்குதல்களை அதிகரித்தார்கள். வைத்தியசாலைகள் மற்றும் பொதுமக்களுக்கு என்று பாதுகாப்பாக வழங்கப்பட்ட யுத்த சூனிய பிரதேசம் என்று அனைத்தும் தாக்கப்பட்டன. பல வகை தொகையற்ற மக்கள் அங்கு நெரிசலுக்குள் திக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் இறுதியில் முள்ளிவாய்க்கால் மாத்தலன் வரை பயணிக்க வேண்டியிருந்தது. மக்களை அப்படியே கடலை அண்டிய பகுதிக்கு நகர்த்தினார்கள். ஈரானை பொறுத்தவரையில் இப்போது இராணுவ இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதில் நெருக்கடி நிலை ஏற்படுமாக இருந்தால் அடுத்த கட்டமாக அவர்கள் நகர்த்தக்கூடிய இடமாக இருப்பது தாக்குதலுக்கு அப்பால் அல்லது தாக்குதலுக்கு மேலதிகமாக அவர்கள் தாக்கக்கூடிய இடம் இப்போது பொதுமக்கள் பாதுகாப்பிடமாகத்தான் இருக்கின்றார். ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அபஸ் அராக்ஷி அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். பிரான்சினுடைய அதிபர் மெக்ரோன் அவர்களுடைய எக்ஸ் தள பதிவை அவர் மீளவும் பதிவிட்டு அதற்கு ஒரு கருத்து தெரிவிக்கின்ற போதும் மக்ரோன் அவர்கள் கூறுகின்றார், மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய எரிவாயு வயல்கள் மற்றும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும். ஏன் இதனை இங்கு கூறுகிறீர்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். பொதுமக்களை தடுப்பதற்காக புலிகள் தாக்குதல் நடத்துகிறார்கள், நாங்கள் தாக்கவில்லை. நாங்கள் இப்போது செய்கின்ற யுத்தம் என்பது மனிதாபிமானமான யுத்தம். அதாவது மனிதாபிமான யுத்தத்துக்கு மனிதாபிமானம் என்ற பெயர் வைத்த உலகிலேயே தலை சிறந்த தலைவர் விஞ்ஞானி என்றால் அது மஹிந்த ராஜபக்ச. மனிதாபிமான யுத்தத்தை நடத்துகிறோம் என்று கூறினார். அது மனிதாபிமான யுத்தம். இப்போது வெளிவிவகார அமைச்சர் அபாஷி அரக்சி கூறுகின்றார், ஈரான் மீதும் எண்ணெய் வயல்கள் தாக்கப்பட்டன, அதே போன்று எரிவாயு வயல்கள் தாக்கப்பட்டன. இவற்றுக்கெல்லாம் நீங்கள் கண்டனம் வெளியிட மாட்டீர்களா? ஏன் நீங்கள் எங்கள் மீது மட்டும் கண்டனம் தெரிவிக்கின்றீர்கள் என்று கூறினார்கள். இறுதி யுத்தத்திலே புலிகளை பொறுத்தவரையில் அவர்கள் எதிர் தாக்குதல் நடத்தவில்லை, தற்காப்பு தாக்குதல் நடத்தினார்கள். அந்த காலப்பகுதியில் அரசு தரப்பாலும் ஏன் சர்வதேசத்தாலும் கூறப்பட்டது புலிகள் தாக்குதலை நிறுத்த வேண்டும், புலிகள் சரணடைய வேண்டும் என்று. இந்த உலகம் எப்படி இயங்குகிறது என்றால் யார் பக்கம் பலம் இருக்கின்றது என்பதற்கு அப்பால் யார் பக்கம் பலம் இருக்கிறது என்றுதான் பார்த்து கொண்டிருக்கின்றது. இதில் ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்று எம்மவர்கள் இந்த விவகாரம் எமக்கும் இதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, நாங்கள் எங்களுடைய வேலைகளை பார்த்து விட்டு செல்வோம், இதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை. ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் எந்த ஒரு புள்ளியிலும் கூட இது தொடர்பான கலந்துரையாடலை நடத்தவில்லை. எந்த ஒரு புள்ளியிலும் கூட இது தொடர்பாக யாருமே கலந்துரையாடலை ஆரம்பிக்கவில்லை. இது ஒரு மேற்குலக விவகாரம் என்று எல்லோரும் தள்ளி இருக்கின்றார்கள். இந்த காலப்பகுதியில் தற்சார்பு பொருளாதாரத்தில் ஈழத்தமிழர்கள் எப்படி தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்வது இன்று முதலமைச்சராக வேண்டும் என்ற கனவிலும், இன்று அரசியல் செய்ய வேண்டும் என்ற கனவிலும், இன்று மக்களை பாதுகாக்கிறேன் என்று கூறிக்கொண்டு மக்களை காட்டிக் கொடுக்கிற வேலைகளிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் தங்களுடைய மக்களை எப்படி இந்த சூழ்நிலையில் பாதுகாத்துக் கொள்வது, இன்று உள்ளூராட்சி சபைகளில் எவ்வாறான வகையில் ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும், எவ்வாறான வகையில் தங்களுடைய கட்சி முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்று சிந்திக்கின்ற கட்சிகள், அந்த பிரதேச சபை எல்லைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இந்த பொருளாதார நெருக்கடியில் வாழ வேண்டும் அல்லது எவ்வாறு அவர்கள் தங்களை தாங்களே தற்காத்துக் கொள்வது என்கின்ற ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை அல்லது ஏதாவது ஒரு தகவலை அவர்களுக்கு பரிமாறி இருக்கிறார்? இல்லை, எதுவும் இல்லை. எல்லாம் அரசு பார்த்துக் கொள்ளட்டும் என்று கூறுகிறார்கள். நாங்கள் ஒரு நிழல் அரசை நடத்திய ஒரு இனம், நிழல் அரசுக்கு சொந்தக்காரரானவர்கள். இன்று நிழல் அரசு என்பது காட்டி கொடுப்புகளாலும் ஒரு அழிப்பாலும் அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிழல் அரசுக்கு சொந்தக்காரரானவர்கள் அந்த நிழல் அரசில் இருந்தோம் என்பதை கூட மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிழல் அரசு இருந்ததென்று யாருக்கு தெரியும்? சில வேளை இந்த நிழல் அரசை இன்று மறந்திருக்கலாம், அல்லது ஏன் அதனை கூற வேண்டும்? நாங்கள் இன்று சட்டத்துறையாலும் மொழி புலமையாலும் தானே கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறலாம் என்று முன்னாள் போராளிகளை சந்தித்திருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்களுக்கு கூட இந்த விடயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். சுமந்திரன் அவர்கள் கூட இன்று பல வீராப்பான பேச்சுக்களை பேசக்கூடியவர். ஆனால் இந்த ஆபத்தான நிலையில் என்ன நடவடிக்கை செய்திருக்கிறீர்கள்? சுமந்திரனை பொறுத்தவரையில் ஆபத்தான நேரத்தில் கூட கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு விசாரணைக்கு கடிதம் அனுப்புவதில் அக்கறை காட்டுகின்ற சுமந்திரன் இப்போது இருக்கக்கூடிய நெருக்கடி நிலையில் தமிழ் மக்களை எப்படி தற்காத்துக் கொள்ளலாம்? உங்களை தலைவராக நினைத்து கூறவில்லை, உங்களுடைய பெயர் அந்த கட்சியில இருப்பதனால் கூறுகின்றோம், பதில் செயலாளராக இருப்பதனால். அதே போன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த விடயத்தை இவ்வாறு கையாளலாம் என்று சிந்திக்க வேண்டிய காலப்பகுதி.
ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு இதனை எவ்வாறு கையாளலாம் என்று சிந்திக்க வேண்டிய காலப்பகுதி. மாகாண சபையில் எத்தனை ஆசனங்களை வெல்லலாம் என்பதை விட வெல்வதற்கு முதல் மக்களை எப்படி காத்துக் கொள்ளலாம் என்று சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. ஒரு இன அழிப்பால் ஒரு இனம் காட்டிக் கொடுப்பாலும் அழிக்கப்பட்ட ஒரு இனம் தான் ஈழத்தமிழர். ஆனால் அந்த இன தொடர்பில் இந்த ஒரு நெருக்கடி மிக்க காலத்தில் எப்படி சிந்திக்கலாம் என்று எல்லோரும் இந்த விடயத்தில் கலந்தாலோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. ஆனால் யாருமே அது தொடர்பில் சிந்திக்கவில்லை. இன்னுமாக இந்த யுத்தம் என்பது ஈரானை பொறுத்தவரையில் அவர்களும் ஒரு முள்ளிவாய்க்காலுக்கு செல்வார்கள் என்றால் அதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய தாமதம் அல்லது இது ஒரு பின்வாங்கல், எங்களிடம் பலம் இருக்கிறது என்று கூறுவார்களாக இருந்தால் அது அவர்களுடைய பலவீனமான ஒரு நாட்களினுடைய எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். புலிகளை பொறுத்தவரையில் அவர்களுக்கான ஆயுதங்கள் இறுதி கட்டங்களிலே முழுமையாக கையேறு நிலையில் இருந்தது. ஆனால் ஈரானை பொறுத்தவரை அவர்களுக்குரிய வளங்கள் தாராளமாக இருக்கின்றது. மற்றும் இப்போது நவீன உபாயத்தினூடாக யுத்தத்தை நகர்த்துகிறார்கள். ஈரானோடு ஈழத்தமிழர்களை ஒப்பிட முடியாது என்று நீங்கள் பின்னூட்டத்தில் குறிப்பிடுவீர்கள், தெரியும். ஆனால் சமகாலத்தில் இரண்டு விடயங்கள் அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது. ஈரான் மீதான யுத்தங்களில் சர்வதேச நாடுகள் இரண்டு துருவங்களாக இருக்கின்றன. ஈழத்தமிழர்கள் மீதான அழிப்பில், இன அழிப்பில் உலக நாடுகள் ஒன்றாக இருந்தது. அமெரிக்க சார்பு நாடுகள், அமெரிக்க எதிர்ப்பு நாடுகள் என்று. அதில் இந்தியா நேரடியாக தன்னுடைய கடமையை செய்தது. இப்போது அந்த நிலைமைகளின் வெளிப்பாடுகளை புரிந்திருப்பீர்கள். ஆசிய பிராந்தியத்தை பொறுத்தவரையில் இந்தியா இன்று கையறு நிலையில் இருக்கின்றது. இந்தியாவுக்கு உற்ற நண்பன் ஈழத்தமிழன் என்பது இந்தியா இன்று வரையும் உணரவில்லை. இந்தியாவால் உணரவும் முடியாது. காரணம் என்னவென்று சொன்னால் அங்கிருக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்கள் ஈழத்தமிழர்கள் என்பது ஒரு தீண்டத்தகாதவர்கள். ஏனென்று சொன்னால் தீண்டத்தகாதவர்கள் ஈழத்தமிழர்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளும் கண்டுபிடிப்புகளும் அவர்களிடம் இருக்கக்கூடிய நுட்பமான நுண்ணறிவுகளும் அந்த கொள்கை வகுப்பாளர்களுக்கு தெரியும். எனவே ஈழத்தமிழர்களை நாங்கள் அங்கீகரிப்போமாக இருந்தால் ஈழத்தமிழர்கள் இந்த ஆசிய பிராந்தியத்தின் மிக பெரும் மூளை வளமுள்ள சக்தி மிக்க இனமாக மாறிவிடுவார்கள் என்பது இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் துல்லியமாக அறிந்திருக்கின்றனர். அதனால்தான் இந்தியாவை பொறுத்தவரையில் ஈழத்தமிழர்களை ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. அது எல்லா தளங்களிலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் இதில் பட்டியலிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களால் அதனை ஊகிக்க முடியும். எனவே இப்போது இடம்பெறுகிற இந்த காலப்பகுதியை எவ்வாறு ஈழத்தமிழர்கள் பயன்படுத்த போகிறார்கள், அல்லது வெறுமனே பயனற்ற மாகாண சபையிலும் பயனற்ற அதிகாரங்களிலும் பயனற்ற கலந்துரையாடல்களிலும் தங்களுடைய நேரத்தை செலவிடப் போகிறார்களா, அல்லது பெட்ரோல் இல்லை எரிவாயு இல்லை என்கின்ற செய்தியை கூறிக்கொண்டு தங்களுடைய காலத்தை ஓட்டப் போகிறார்களா, தங்களுடைய இனம் இரண்டாவது முறையாக ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தில் அல்லது தன் சார்ந்திருக்கக்கூடிய கட்டமைப்பை வளப்படுத்தக்கூடிய ஒரு காலம் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பில் கலந்துரையாடல்களை இப்போது அனைத்து தமிழ் கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு. பிரதேச சபைகள் பல கட்சிகளிடம் இருக்கின்றன. அந்த பிரதேச சபை எல்லைக்குள் எப்படி தங்களை இந்த மக்களை காத்துக் கொள்ளலாம் என்ற திட்டம் வகுக்க வேண்டும். முன்னர் குறிப்பிட்டது போன்று உலகம் முடிவெடுத்து விட்டால் யாரும் தப்ப முடியாது. எந்த நாடும் அதற்கு விதிவிலக்கில்லை. அது ஈழத்தமிழர்களிடம் வெள்ளை கொடி வரைக்கும் கொண்டு சென்றது இந்த சர்வதேசம். அதன் பின்னர் இப்போது ஈரானை அந்த நிலைக்கு இனஅழிப்பு என்ற நிலைக்கு கொண்டு போகாவிட்டாலும் ஆட்சி மாற்றம் என்ற ஒன்றை நோக்கி நகர்கிறது. எனவே பொறுத்திருப்போம், எது இடம்பெறுகிறது என்று யாராலும் ஊகிக்க முடியாது. ஆனால் ஈழத்தமிழர்கள் அனுபவித்த அத்தனை துயரங்களையும் காசாவில் அனுபவித்தார்கள், பலஸ்தீனத்தில் இப்போது ஈரானில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகம் இப்போது மனித உரிமைகள் பேசுவதற்கான இடம் அல்ல, மனித உரிமைகளுக்கான நேரம் அல்ல, மனித உரிமைகள் அலுவலகங்கள். டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்தத்தை செய்வதனை அவர் பதவியேற்ற அடுத்த வாரமே உறுதி செய்தார். அதன் விளைவாகத்தான் ஐக்கிய நாடுகள் சபைக்கான செயற்பாடுகளை நிறுத்தினார், அதிலிருந்து வெளியேறினார். மனித உரிமைகள் என்பதே இந்த இன்னும் 3 வருடங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்காது. மனித உரிமைகள் அமைப்புகள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆபத்து வருகின்ற போது உடனடியாக களத்தில் மனித உரிமைகள் பேச வரும் என்கின்ற தகவலை கூறி ஈழத்தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு, ஈரானுக்கு நடப்பது ஆட்சி மாற்றம் என்ற இந்த முக்கியமான புள்ளியையும் கூறி உங்களிடமிருந்து செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.